இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி பைப்பிங் லைன் வந்து கட் பண்ணலாங்கன்னு உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். அதுக்கு கிளாத்தை எப்படி விரிச்சுக்கோங்க. விரிச்சிட்டு உங்களோட ஸ்கேலில் ஏதாவது ஒரு கார்னர் கிராஸ் பிடிச்சி இந்த மாதிரி இந்த கிராஸில் அப்படியே பெரட்டிக்கிட்டே கொண்டுட்டு போங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக கொண்டு போயிருங்க. நான் பண்ண மாதிரியே முக்கோணம் பண்ணிக்கோங்க. இப்போ ரெடி பண்ணிட்டு இந்த ஸ்கேலை இந்த கிளாத்ல இருந்து எடுத்துருங்க. எப்படி இப்போ ஸ்கேலை ரிமூவ் பண்ணிட்டீங்க. பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா உங்களோட கிளாத்தை ஒவ்வொரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 1 இன்ச்சு லென்த் போதுன்னா 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா 2 இன்ச்சு லென்த் வேணும்னா 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு 1.5 இன்ச்சுக்குள்ளான அளவு தேவைப்படும். ஏன்னா பைப்பிங் நான் பெரட்டி அடிக்க போகிறதுனால. ஸோ 1.5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். 1.5 இன்ச்சுக்கு எனக்கு தேவைங்கிறனால மார்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு 1 இன்ச்சு வேணுமா இல்லை 2 இன்ச்சு வேணுமா அப்படின்னு உங்களுக்கு எந்த அளவு உங்களுக்கு அகலம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அகலம் மார்க் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளவு பர்ஃபெக்டான கிராஸில் உங்களுக்கு பீஸு கிடச்சிருச்சுன்னு பாருங்கள். கிராஸு இது உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான கிராஸில் கிடச்சிரும் உங்களுக்கு. ஸோ இதை வச்சு ஈஸியாக நீங்கள் பைப்பிங் அடிச்சிடலாம். இப்போ நான் இதை வச்சு ரோப் ரெடி பண்ணி எப்படி கொஞ்சம் ரெடி பண்ணுறதுங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பைப்பிங் கிளாத் நம்ம வெட்டினதை பார்த்தோம். இப்போ இந்த 1.5 இன்ச்சுக்கு ஆனதில் எப்படி பைப்பிங் ரெடி பண்ணாங்கிறது தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ அதை 2ஆக மடக்கிக்கோங்க. நல்ல பக்கம் உள்ளே போகிற மாதிரி மடக்கிக்கோங்க. அப்போ தான் ஆப்போசிட் சைடு வரும்போது நல்ல பக்கம் வெளியே வரும். மடக்கிட்டு மேலே உள்ள ஒரு சின்னதாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு கட்டு கட்டிக்கோங்க. கட்டு கட்டிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் வேணுமோ அந்த அளவை அப்படியே மெயின்டைன் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா? அதே அளவு அப்படியே தைங்க. இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிடுங்க. ஃபைனலாக கட்டு கட்டி கிளாத்தை வெளியே எடுத்துருங்க. கடைங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைப்பிங் பரட்டுறதுக்குன்னே ஊசி நீளமாக கிடைக்கும். அந்த ஊசியை வச்சு நம்ம கட்டு கட்டியிருக்கோம் இல்லைங்களா, மேலே அந்த இடத்துல ஒரு கேப் விழுகும். இங்கே பாருங்க, இந்த கேப்புக்குள்ள இந்த கிளாத்தை உள்ள லைட்டாக இப்படி லூப் பண்ணி, இப்படி 2 கிளாத்தை இப்படி லூப் பண்ணிங்கன்னா வந்துடும். லூப் பண்ணி உள்ளே விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக உங்களுக்கு லூப்பிங்கில் கிளாத்து உள்ளே போகுதுன்னு பாருங்க. ரொம்ப அழகாக கிளாத்து லூப்பிங்கில் உள்ளே போயிடும். இந்த மாதிரி பைப்பிங் பரட்டுற ஊசி வாங்கிக்கோங்க. இப்போ ஆப்போசிட் லைன் வந்து ஜாயின் பண்ண லைன் வெளியே வந்துருச்சு. இப்போ அதை பிடிச்சிட்டு ஊசியை வெளியே எடுத்துருங்க. எடுத்துட்டு நீங்கள் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு இப்படியே பிடிச்சிக்கிட்டு இழுத்தீங்கன்னா உங்களுக்கு அழகா பெரட்டி உங்களுக்கு கிளாத் கிடச்சிரும். இப்போ உங்களுக்கு ரோப் கிடச்சிருச்சு. இதை நம்ம நூல் மாதிரி திரட்டிடலாம். இது ஒரு டிசைன். இப்போ ஸ்டார்டிங்க ஒரு கட்டு கட்டி ஆரம்பிச்சிருங்க. இப்போ மிஷின்ல 4ஆம் நம்பர் பாயிண்ட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கிளாத்தை இந்த மாதிரி சுருட்டி
ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. ஃபுல்லா இதே மாதிரி த்ரெட் உங்களுக்கு நல்லா கிளியரா தெரியுதுன்னு நினைக்கிறேன். கிளாத்தை சுருட்டி அப்படியே ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்லா துணியை நல்லா முறுக்கிக்கோங்க. முறுக்கி இப்படியே ஸ்டிச் பண்ணுங்க. இப்போ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டீங்க. இப்போ இதோட ரிசல்ட் பாருங்க எவ்வளோ அழகா நல்லா வளைவாக உங்களுக்கு ரோப் கிடச்சிரும். இப்போ இந்த ரோப் கிடச்சிருச்சு. இதே மாதிரி நீங்கள் 2 ரோப் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இதை வச்சு நம்ம எப்படி பைப்பிங் ரெடி பண்ணிட்டோம், இதை வச்சு நம்ம குஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம். 3 வெட்டிருக்கீங்களா, அந்த கிளாத்தை முக்கோணமா போட்டு நீங்க இந்த மாதிரி வச்சுதான் ஸ்டிச் பண்ணிருப்பீங்க. இப்போ போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்படி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பிசுறெல்லாம் உழுகும். இந்த பிசுறு உழுகாம இருக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், சதுரமாவே வச்சுட்டு அந்த சதுரமா வச்சதுல மேல வச்சு நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரோப்ல எப்படி நம்ம கிளாத்தை வச்சு நம்ம பெல் ரெடி பண்றதாங்க பார்க்க போறோம். சதுரமான கிளாத்ல இப்படி முக்கோணம் வச்சு மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு மேல கட்டு கட்டி ஃபுல்லா ஸ்டிச் பண்ணிடுங்க. கீழே மட்டும் ஒரு கொஞ்சமா ஸ்டிச் பண்ணிட்டு ஒரு ரிமூவ் பண்ணிட்டு மேல முக்கோணம் தச்சிருக்கோம் இல்லையா, அந்த முக்கோணத்துக்கு மேல வச்சு அந்த மேல உள்ளது மட்டும் கட்டுங்க. உங்களுக்கு எந்த வித பிசுறுமே வெளியே தெரியல பாத்தீங்களா? சூப்பரா உங்களுக்கு பெல் கிடைச்சிருச்சு. இதே மாதிரி எல்லா பெல்லும் ரெடி பண்ணிக்கோங்க.